யூ மஸ்ட் ஆஸ்க் நோ கொஸ்டின். நீங்க எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நோ மேட்டர் வாட் யூ see. நீங்க எதை பார்த்தாலும் சரி, ஆனா கேள்வி கேட்கக்கூடாது. இஃப் யூ டூ யூ மே ஹியர் சம்திங் தட் வில் நாட் ப்ளீஸ் யூ. அப்படி ஒருவேளை கேள்வி கேட்டா நாங்க சொல்ல போற பதில்னால உங்களுக்கு திருப்தியா இருக்காது அப்படின்னு சொன்னாங்களாம். The porter quickly agreed. அந்த கூலியும் உடனே ஒத்துக்கிட்டாரு. The table was prepared. Wine was poured. Songs were sung. சாப்பாடுக்கான டேபிளை தயார் பண்ணி வைன் போர் பண்ணி பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சாங்க. The porter even sang a little song of his own. அந்த கூலியும் சந்தோஷமா சாப்பிட்டுட்டு அவரும் பாட ஆரம்பிச்சாராம். The ladies laughed and joined in the music. அந்த பெண்களும் சந்தோஷமா அவரோட சேர்ந்து இசையில கலந்துக்கிட்டாங்க. The feast continued long into the evening. அந்த விருந்து தொடர்ந்துட்டே இருந்ததாம். Suddenly there was a knock at the door. திடீர்னு கதவை யாரோ தட்டினாங்களா. Sadie went to open it. Sadie போய் கதவை திறக்க போனாங்க. When she returned, she said, there are 3 travelers outside us. வெளியில 3 பேர் நிக்கிறாங்க. அவங்க கலந்தர்கள் அப்படின்னு சொன்னாங்களா. They have shaved heads and are blind in one eye. அவங்க தலையை மொட்டடிச்சிருக்காங்க, அதோட அவங்களோட ஒரு கண்ணு குருடா இருக்கு அப்படின்னு சொன்னாங்களா. They say they are strangers in Baghdad. அவங்க பாக்தாதுக்கு புதுசு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னாங்களா. And they asked for shelter tonight. அதனால அவங்க தங்குறதுக்கு இன்னைக்கு ராத்திரி அனுமதிக்க முடியுமான்னு கேக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. After some hesitation, Zubaydah agreed. கொஞ்சம் யோசிச்சாலும் அதுக்கப்புறம் Zubaydah ஒத்துக்கிட்டாங்களா. But she said, bring them in and make sure they read the writing on the door. உள்ள கூட்டிட்டு வா, ஆனா கதவுல என்ன எழுதி இருக்குன்றத படிக்க சொல்லு அப்படின்னு சொன்னாங்களாம். For above the door was written in golden letters. ஏன்னா அந்த கதவுக்கு மேல தங்க வார்த்தைகளால எழுதப்பட்டிருந்ததா. He who asks questions about things that do not concern him will hear answers that will not please him. தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்தை பத்தி யார் இங்க கேள்வி கேட்கிறாங்களோ அவங்களுக்கு கிடைக்க போற பதில் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அப்படின்னு எழுதியிருந்ததா. The 3 Qalandars entered. அவங்க 3 பேரும் உள்ள வந்தாங்களாம். They bowed respectfully. அவங்க மரியாதையோட அவங்களுக்கு வணக்கம் சொன்னாங்க. And thanked the ladies for their kindness. அவங்க இந்த மாதிரி அவங்களை தங்க அனுமதிச்சதுக்கு நன்றியும் சொல்லிக்கிட்டாங்க. Soon they joined the feast. அவங்களும் அந்த விருந்துல கலந்துக்கிட்டாங்க. Music played, songs were sung. பாட்டு ஓடிச்சு, பாடல்கள் பாடினாங்க. The house was filled with laughter. வீடே ரொம்ப சந்தோஷமா கலகலப்பா இருந்துச்சு. But the night was not finished. Outside at the street, 3 men stood before the same house. ஆனா அந்த இரவு இன்னும் முடியவே இல்லையா. அதே தெருவுல வெளியே இன்னும் 3 பேர் அந்த வீட்டுக்கு வெளியே காத்திருந்தாங்களா. They were dressed as traveling merchants, but in truth they were not merchants. அவங்க ஒரு வியாபாரி போல இருந்தாங்களா. ஆனா உண்மையில அவங்க யாருமே வியாபாரிகள் கிடையாதா. They were the Caliph of Baghdad, his Grand Vizier and his servant. அந்த 3 பேர் யாருன்னா, ஒருத்தர் கலீஃப், அந்த ராஜ்யத்தோட ராஜா. இன்னொருத்தர் his Grand Vizier, அதுக்கப்புறம் கூட இருந்தது அவரோட ஒரு மந்திரி. அப்புறம் his servant, அவரோட வேலையாள். The Caliph had heard the music and laughter. அந்த ராஜா அங்க நடந்த விருந்தையும் சத்தத்தையும் கேட்டிருக்காரு. And his curiosity was too strong to resist. அப்படி என்னதான் உள்ள நடக்குது அப்படிங்கிற அவரோட ஆர்வம் அதிகமாயிடுச்சு. So he ordered the vizier to knock on the door. அதனால அவர் மந்திரி கிட்ட சொல்லி அந்த கதவை தட்ட சொல்லியிருக்காரு. The door opened once again. மறுபடியும் கதவு திறக்கப்பட்டது. And the 3 disguised men were welcomed inside. அவங்க 3 பேரையும் உள்ள வரவேற்றாங்க. Now the house contained 3 mysterious sisters. இப்போ அந்த வீட்டுக்குள்ள 3 பெண்கள், அதாவது சகோதரிகள் இருக்காங்க. 3 mysterious sisters, a curious porter, ஒரு ஆர்வமான கூலி, 3 one-eyed Qalandars, ஒரு கண்ணு இருக்கிற 3 கலந்தர்கள், and the Caliph himself in disguise. அதுக்கப்புறம் மாறு வேஷத்துல அந்த ராஜாவே இருக்காரு. None of them knew the strange stories that would soon be told. இதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன சொல்ல போறாங்க, உள்ள என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. And none of them guessed what danger that night would bring. அதுல அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து இருக்குமா அப்படிங்கிறது கூட இவங்க யாருக்குமே தெரியாது. That is the beginning of the story of the 3 Qalandars and the 5 ladies of Baghdad. இதுதான் இந்த 3 கலந்தர்கள் அப்புறம் அந்த 5 பெண்களோட கதை. இந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா குட்டி கதை கேட்கலாமாவை தொடர்ந்து பாருங்க. அதுக்கு முன்னாடி லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.